இப்போ இந்த தடவை ஐயா வந்து மறுபடியும் நிக்கிறாரு, உங்களுடைய ஓட்டு யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயினா அசோகம் ரீசன் எதனால அவருக்கு போடுது? இவங்க வந்தாங்கன்னா திருத்தாங்க மேம்பாலம் கன்ஃபார்மா முடியும். முடிஞ்சுச்சு இன்னும் போக்குவரத்து நெரிசல் மெயினா போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கும். இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் வர்றதுக்கு நல்ல முயற்சி செய்வாங்க. ரெண்டாவது அதாவது இந்த நிறைய அரசியல் அதுக்கு பின்னாடி 10 கார் போகும். எங்க அண்ணாச்சி அவர் கார் மட்டும் அவர் மட்டும்தான் போவாரு. அவர் நல்லா பண்றாரு. நான் பார்த்த வரைக்கும் இங்க எல்லாம் வந்து இறங்கி நல்லா பண்றாரு. எந்த வேலை எடுத்தாலும் அவர் கூடவே இருந்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாரு. மேம்பாலம் 9 மாசத்துல இந்தியாவிலே 9 எனக்கு தெரிஞ்சு நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வடக்கெல்லாம் போயிருக்கேன். நான் 9 மாசத்துல ஒரு பாலத்தை முடிச்சு கொடுத்துருக்காருன்னா அது அவரோட மெயின் சாதனை. இன்னைக்கு திருத்தங்கல் பாலத்தையும் முடிச்சு கொடுப்பாரு நம்பிக்கையில அவர் முக்கால் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ரெண்டாவது பெண்களுக்கு வந்து அவர் முன்னுரிமை கொடுக்காரு. இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு அரசியல்னு என்னன்றது கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியாதது இல்லை. அவர் கட்டாயம் ஏன்னா அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க அந்த அரசியல்ல ஈடுபாடு இருக்கிறதுனால கட்டாயம் அவர் நல்லது பார்த்து செய்வாருன்னு நாங்க நம்புறோம். அவர் தான் வரணும்னு நாங்க விரும்புறோம். வந்து கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் இவர் வந்து நல்லது செஞ்ச மக்களுக்கு நல்லது செய்யறதுனால மக்கள் மனசுல ஒரு பதிவாயிட்டார். அதனால அதிக ஓட்டு செய்கிறதுக்கு இவருக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. பழைய மந்திரியும் இப்போ ஏற்று நிற்கிறாரு. அவர் ஒரு ஆள் தான் எனக்கு தெரியும், மற்றவங்களாம் எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் இந்த வருஷம் நமக்கு அரசன் அசவனச்சுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா பிரகாசமா இருக்கு. அவர் தான் ஜெயிப்பாரு. ஆடம்பரம் கிடையாது. ஒரு சக மனுஷரா எல்லாரையும் பார்ப்பாரு. நான் 10 கேள்வி நான் கேட்டாலும் நின்று பதில் சொல்ற வரையால் அவர் தான். அவர் நிறைய மக்களுக்கு பண்ணதுனால மக்கள் மனசுல நல்லா இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து அது வந்து ரிசல்ட்ல வந்து அவங்களுக்கு ஓட்டா மக்களுக்கு வந்து மக்கள் அவருக்கு கொடுத்து மாபெரும் வெற்றி அடிச்சவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இடத்துல அண்ணாச்சி தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. 100% அண்ணா தான் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சவொடனே இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். வளர்ச்சி பாதை மீண்டும் தொடர வாக்களிப்பீர் கை சின்னம்.